மிக சிறப்பான முறையில் பேரன்புகள் சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த எனதருமை அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் விரைவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு, நாடு போற்றுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும், நாடகத்தில் எடுத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொருட்குற்றம், இசைக்குற்றம், மசைக்குற்றம், காலிகள் குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி
குணம் என்பதை மட்டும் கைகொண்டு நாங்கள் 1000மோ 5000மோ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தப்புக்கு தக்கன ஊர்ல காசு கண்ணியை மட்டும் புடிச்சுக்கிறாம நாங்க எவ்வளவு தப்பு செஞ்சாலும் எங்களை மன்னிச்சு விட்டுட்டு முனியாடியை விட்டு தூக்கி போட்டு ஊமகத்தா குத்துங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எங்கள் பொறுப்பு எல்லாமே முனியாடத்தில் சேரும். ஏன் தெரியல, ஆகையினால நல்ல ஒரு நாடகம் நடக்கின்ற நாடகம், அருமையான நாடகம். எப்பேற்பட்ட நாடகம்? குகுனி மணந்த குறிச்சி மலர் கந்த பெருமானின் காதல் திருமணம். This is love story. That's all my lord. This is love story. காதல் கதை. இது ஒரு காதல் கதை. காதலிக்கிறது தவறே கிடையாது. நம்மள போல 18 வயசு பிள்ளை காதலிக்கலாம், 70 வயசு தொட்ட முனியாண்டிய போல ஆளு காதலிக்கலாம். ஏன் தெரியுமா? வயசு போக போகத்தான் காதல் வந்துகிட்டே இருக்கும். 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும். இது அந்தரங்க விளையாட்டம்மா, நாள் தள்ள சுந்தாரம்மா. முனியாண்டி தள்ள அவனுக்கு ஏதோ ஒரு சிந்தனை வருது. 50 வயசுக்கு மேல ஆசை வரும். என்ன காரணம்? அப்பதாங்க வாழ்க்கையில எல்லாரும் நிலையா இருக்க முடியும். நாங்க கூட நினைச்சோம் உண்மைக்குமே மழைகள வந்துருமோண்டு. மழை வராது. நம்பர் 1T, நம்பர் 2T, நம்பர் 3T 3 டி போறப்ப மழை வருமா? ஏன் தெரியுமா? முனியாண்டி ஆளத்தான் போடுவார். சித்தப்பா, நடக்கின்ற நாடகம் காதல் திருமணம் சொன்னேன். எஸ், ப்ரோசீட். காதலிக்கிறது தப்பு கிடையாது சித்தப்பா. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் தெரியுமா? காதல் என்பது ஒரு புனிதமான ஒரு வார்த்தை. ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். என்ன காரணம்? என்ன காரணம்? நானும் ஒரு பிள்ளையை காதலிச்சேன். நீயுமா? நானும் தான். காதலிக்கிறது தப்பு இல்ல, தப்பு இல்ல. ஆனா நான் செருப்பு வாங்க தெரிஞ்ச உனக்கு தெரியுமா? என்ன காரணம்? சித்தப்பா, என் கூட 10th ஒண்ணா படிச்ச நானும் அந்த பிள்ளையும். சரி, அப்போட அந்த பிள்ளை போய் இது வரைக்கும் நம்ம அவளாலே படிச்சிருக்கோம். படிச்சது 10th தான். படிச்சது 10th தான். என்னன்னு கேட்டனா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சரி ஒரு 3 நாளுக்கு முன்னாடி அந்த பிள்ளை எனக்கு மெசேஜ் பண்ணிருந்துச்சு. எப்படி? ஹாய் தங்கராஜ், நல்லா இருக்கீங்களா? நான் உங்க நாடகம் எல்லாம் பாக்குறேன், நான் உங்க ரசிகன். நானும் ட்ரை பண்ணேன். ஓ சூப்பர், ட்ரை பண்ண பாத்துருக்கேன். அலையால் இல்ல, நானும் பேஸ்புக்ல மெசேஜ் பண்றேன். ஹாய் எப்படி இருக்கீங்க? ஒரு 3 நாள் நல்லா ஓடுச்சு. சரி அப்படி இப்படி செல்லக்குட்டி வரைக்கும் வந்துட்டேன். ஹாய் தங்கராஜ்ல ஆரம்பிச்சு செல்லக்குட்டி வரைக்கும் வந்துட்டேன். இன்னும் ஐ லவ் யூ தான் பாக்கி இருக்கு. அது மட்டும் தான் குறை இருக்கு. ராத்திரி மெசேஜ் பண்றேன் படுத்துக்கிட்டு. எப்படி? நேத்து நாடகம் இல்ல, மெசேஜ் பண்ணுனேன். செல்லக்குட்டி இப்ப என்ன பண்ணுது? பதிலுக்கு அங்க மெசேஜ் வருது, செல்லக்குட்டி இப்ப தூங்க போகுதுன்னுச்சு. சந்தோஷம், உனக்கு குஷியா இருக்கு. ட்ரை பண்றேன். செல்லக்குட்டி சாப்பிட்டுச்சா? மறுபடியும் செல்லக்குட்டி சாப்பிட்டுச்சுன்னு மெசேஜ் வருது. நான் மட்டும் மெசேஜ் பண்றேன். லவ் டேபிள் டெவலப்மென்ட்ரா. செல்லக்குட்டி இப்ப என்ன Dress போட்டுக்குன்னு மெசேஜ் பண்ணேன். சரி, பதிலுக்கு அங்க இருந்து செல்லக்குட்டி இப்ப கைலி கட்டி இருக்குன்னு மெசேஜ் வந்துச்சு. நான் சந்தேகம். அப்பதான் நான் சொன்னேன், செல்லக்குட்டி பொய் சொல்லுது, செல்லக்குட்டி கைலி எல்லாம் கட்டாதுன்னு. சரி, அப்பதான் அங்க இருந்து மெசேஜ் வருது, பேசுறது செல்லக்குட்டி இல்ல, உன் செல்லக்குட்டியோட புருஷட்டே போன வச்சுட்டா. தேவமயில கொஞ்சம் நம்மள கத்த விட்டுருவாங்க. அசந்தா ஆப்படுத்தாங்க. சித்தப்பா, கோளாறு இருக்கணும். ஆமா, மெசேஜ் பண்றது சரியா இருக்கணும்னா. ஆனா அந்த விஷயத்துல என் உயிர் நண்பர் ரொம்ப கெட்டிக்காரன். அப்படி பேசாதீங்க. ஏன் தெரியுமா? இந்த காதல பல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன் காதல்? ஆனா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உலகமே அழிஞ்சாலும் சரி, ஆனா ஆம்பளைங்க கண்ணு டக்குன்னு கண்ணி வச்சுட்டப்பா. பெண்கள் இருக்காங்களே, எந்த ஒரு விஷயத்தையுமே மூடி மறைச்சிருவாங்க. அது தெரியுமா? பெண்கள் மனது பித்துன்னு எனக்கு தெரியுமா? ஆமா, கதையை போட்டு கேட்பா சும்மா. கைடி கட்டி இருக்கு செல்லக்குட்டி ஞாபகம். ஏன் தெரியுமா சித்தப்பா? இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா பெண்கள் நம் நாட்டின் கண்களை சொல்லி வச்சாங்க. சித்தப்பா, நம்ம ஊரை பத்தி பாருங்க. என்னைக்குமே கணக்கி மாநகரத்தை பொறுத்தளவு கூட்டத்துக்கும் பஞ்சம் இருக்காது. ஆமா, அவங்க வைக்கிற பாசத்துக்கும் பஞ்சம் இருக்காது. ஏன் தெரியுமா? சித்தப்பா, எனக்கான எங்க பெண்கள் கொடுத்த பாருங்களேன். என்ன தம்பி? ஃபுல்லா சிரிச்ச முகம், சீதையை தழும்ப, எப்படி புது ட்ரெஸ் போட்டு சம்முண்டு உட்கார்ந்திருக்காங்க. ஆனா அவங்க புருஷனை எல்லாம் பார்த்தா லூசு மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. என்ன காரணம்? காசு வச்சில்ல. திருவிழா வந்துட்டாலே செலவழிக்கிற புண்ணியவனத்தை வைத்திருச்ச கட்டி கட்டி ஏறும். ஆனா ஆண்மகனா பிறந்ததுக்கு நம்ம எல்லாம் அறுத்து போட்டணும். என்கிட்ட கிடையாது. நாக்க நாக்க சித்தப்பா, நான் உனக்கு கேட்கவா? சொல்லுங்க தம்பி. நீங்க டெய்லி நாடகத்துக்கு கிளம்புறப்ப குளிப்பீங்களா? காலையில குளிப்பேன், சாயங்காலம் குளிப்பேன். என்ன போட்டு குளிப்பேன்? என்ன போட்டு குளிப்ப சித்தப்பா? சோப்பு, ஷாம்பு, இதைத்தானே எல்லா போட்டு தம்பி குளிப்பியா? எல்லா பேரும் அப்படித்தான் சோப்பு போட்டு குளிப்போம், ஷாம்பு போட்டு குளிப்போம். இதுதான் உலக வழக்கம். ஒரு நிம்மதியா டிவி பார்க்க முடியுதா? ஏன்
டிவில விளம்பரத்துல கூட ஆம்பளை கேவலப்பட்டு பேசுறாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? சித்தப்பா, ஆம்பளையும் குளிக்கிறாங்க, பொம்பளையும் குளிக்கிறாங்க. ஆமா. ஆனா எல்லா சோப்பு விளம்பரத்திலுமே பொம்பளை குளிக்கிற மாதிரியே தான் காட்டுறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? பூரிக்காது. ஏதாவது ஒரு விளம்பரத்துல ஆம்பளை சோப்புற மாதிரி காட்டிருக்காங்க. நகிப்பேட்டா. ஏதாவது ஒரு விளம்பரத்துல ஆம்பளை சாம்புற மாதிரி காட்டிருக்கானா? காட்ட மாட்டான். ஆம்பளைக்குன்னு 2 விளம்பரம் கொடுக்குறியா? என்ன விளம்பரம்? ஒன்னு சட்டி விளம்பரம், ஒன்னு இச்சுக்கார அரிப்பு வருது. அரிப்பு. அத சொரிஞ்ச மட்டும் அம்புட்டு அரிப்படுத்துறாங்க. அரிப்படுத்துறாங்க. என்ன காரணம்? ஆம்பளையும் பாவம் சித்தப்பா. இதுல இந்த ஹமாம் சோப்பு விளம்பரத்தை பாத்திருக்கீங்களா? ஆமா. ஹமாம் சோப்பு விளம்பரம். அதுல ஸ்கூட்டில தான் மகள வீதியில ஓட விட்டுட்டு ஆட்டா ஸ்கூட்டில விரட்டும். அச்சமில்லை, அச்சமில்லை, ஓடு 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 ஓடு. அந்த முண்டை எவனைய கூட்டி ஓடி போயிட்டான். ஓடத்தாட்டி செய்வா. ஆட்டா எதுலடி ஓடி முடிச்சு? ஓடு ஓடு ஓடத்தான் செய்வா. நான் என்ன தலைத்துக்க. இதுல இன்னொரு உடுமை, ஒரு பாத்ரூம்ல சட்டியோட குளிக்க போறேன். அங்க போய் பல்லு வளர்க்கறான் சித்தப்பா. பல்லு வளர்க்கறேன். அவன் சட்டி போட மாட்டான் நம்மள. அவன் பல்லு வளர்க்க போறப்ப வாயில லேசா குத்திருச்சு. உடனே 4 ஒம்பளைய பாத்ரூமுக்கு அதை உடைச்சுக்கிட்டு மைக்க தூக்கிட்டு உங்க டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா? உங்க டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா? லூசு முட்டை. ஆம்பளை பாத்ரூமுக்கு போற உனக்கு முதல்ல துப்பு இருக்கா? நான் உப்ப பார்க்க போல. சரி விடு மூடு. எங்கயோ போற வாசம். ஏய், இதனால ஒவ்வொரு ரோட்டும் சித்திரம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. சித்தப்பா, ஊரு விட்டு ஊரு காதலிக்கலாம், மாவட்டம் விட்டு மாவட்டம் காதலிக்கலாம். நானும் அப்படித்தான் மாவட்டம் விட்டு மாவட்டம் காதலிச்சு. காதல் ரொம்ப கடுப்பா பாக்குறா. என்னடா சித்தப்பா, காதல் என்பது ஊருகா மாதிரி தொட்டுக்கிட்டு தர செய்யணுமே தவிர மொத்தத்துக்கு அள்ளிக்கிட்டு தின்னமுன்னா வாழ்க்கையில பல பிரச்சனை சமாளிக்க முடியும். பல பிரச்சனை சமாளிக்க முடியும். சரி விடுங்க, நம்ம வயசு பையன் காதலிக்கிற இந்த மாதிரி 8 வயசு 8வது படிக்கிற பையன் 10வது படிக்கிற காதலிக்க ஆரம்பிச்சாரு. வீடு வழங்குமா? எல்லாரும் யாரு? இதெல்லாம் சின்ன பையன் நினைக்காதீங்க. பச்சை மண்ணுடா சித்தப்பா. அம்புட்டு பாய்சன் சித்தப்பா. ஆமான்னு சொல்றான். பச்சை மண்ணு போய் சொல்லுமாடா. ஏய், நெசமா தானடா? இவன் பேச்ச கேட்காதங்க. அப்படி பேசாதப்பா. ஏய் சித்தப்பா, ஒரு 8வது படிக்கிற ஒருத்தருக்கு லவ் லெட்டர் இல்ல சித்தப்பா. 8வது பையன் லவ் லெட்டர் எழுதுறியா? லவ் லெட்டர் எழுதுறியா? இப்போ உன்னைய கேக்குறேன். சரி, நீ ஒரு பிள்ளைக்கு லவ் லெட்டர் எழுதுனா என்ன எழுதுவ? ஏதாவது ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருதா? கவிதை ஏதாவது அன்பே ஆறுயிரே அப்படித்தானே எழுதுவ? கண்ணன் அன்போடு நாதலன் யான் எழுதும் மடல் வச்சுக்கலாமா? என்ன கமலாசன் காலத்துக்காண்டா நாசம் பத்து போடுறது. சித்தப்பா, அன்னைக்கு 8வது படிக்கிற ஒரு கவிதை எழுதிருக்காண்டா. எப்படி எழுதுறான்? என்னை எல்லாம் தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன், என்னாச்சு? அன்பே ஆறுயிரே, உன் பெயரை நான் பேனாவில் கூட எழுத மாட்டேன். என்ன காரணம்? அந்த பேனா முள்ளு கூட உன்னை குத்தும் என்பதா? என்ன வயதுக்கு லவ் பண்ற? இதை விட குடும்பம் ஒண்ணு எழுதினா பாரு சித்தப்பா. எனக்கு செருப்பு கட்டி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அன்பே, நீ ஒரு தேன் அருவி. உன் புடவைய நான் உருவி உள்ள இருக்குது ஒரு கருவி. அத உன்னிடம் சொருவி நமக்கு பிறக்கும் ஒரு பிறவி. இவனை செருப்பு அடிச்சா என்ன தம்பி? ஒயின் ஷாப்ல வைக்கிறது ஆப்பு, சரி, தலையில வைக்கிறது பூ. இப்படியே நீ பேசிட்டு இருந்தா உனக்கு தேடி விடுமா செருப்பு? சரக்கடிக்க தேவடா கப்பு மூடிக்கிட்டு கேளு. சித்தப்பு, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம். நீங்களும் சின்ன பையன், நானும் சின்ன பையன். நம்ம நீ நானும் மிருதாங்க மட்டும் சின்ன பையன். சின்ன பையன் தெரிஞ்சா சரி. நீங்க எல்லாம் ஓஏபி குரூப்டா. ஏய், அப்படி சொல்லாதீங்க. ஓஏபிக்கு தமிழ்ல ஒரு பேர் இருக்கு. என்ன தம்பி? பென்ஷன். ஓஹோ, அதுக்கு ஏன் பென்ஷன் பேர் வச்சு தெரியுமா? புரியலையே. பெண்ணும் சன்னும் கைவிட்ட காலத்துல உதவுவதே பெண்ணு சன்னு பென்ஷன். ஓ, வருதானே? புரியுதா? வருதா? நல்லா வரும். வரதும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயத்தை அன்போடு சொல்லிவிட்டு நாம் ஐயாவுக்கு வேலையை கொடுப்போம். ஆமா ஆமா. என்ன சித்தவ தெரியுமா? மனசெல்லாம் ஒரே சங்காட்டமா இருக்குது. ஏன் தெரியுமா? மனசு எப்பயுமே தவிக்க விடக்கூடாது. இன்னைக்கு வந்திருக்க நடன மங்கையோ அருமையான நடன மங்கை, வந்திருக்க வள்ளி மங்கையோ அருமையான வள்ளி மங்கை, இருவருக்கும் வேலை கொடுக்கணும் இல்லையா? அதனால அதனால நானும் ஒரு பிள்ளைய காதலிச்சு, நீங்க காதலிக்கிறீங்க. எப்பேற்பட்ட பிள்ளைன்ற நெஞ்சில் உறுதி கொள்ளலாமா? இதை கூறுகிற கேளுங்க. தம்பி முனியாண்டி, ஐயா முனியாண்டி, அவனுக்கு ஒரு மரியாதை. சரிப்பா, நம்ம பையன் தானப்பா, விடுப்பா. சரி, ஹலோ ஹலோ ஹலோ. அதனால எப்படி பாத்தீங்கன்னா, டைட்டானிக் காதல் போல நம் காதல் மூழ்காதப்பா, இது டைட்டான காதலப்பா. தம்பி சரவணா ஜெயராசு வெயிட்டான காதலப்பா.
அஸ்தரிக்கா ஹிஸ்டரிக்கா எங்கடா தொலைச்ச எப்படா தொலைச்ச இடத்தே தொலைச்ச டாக்டர் தலைவா என்ன ஆட்டுக்குட்டியவா இதே தடவை நாசம் விட்டு போவானே ஓ மை காட் உதயம் தேட்டரிலே ஏ இதயத்தை தொலைச்சி உதயம் தேட்டரிலே ஏ இதயத்தை தொலைச்சி அதை தேவி தேட்டரிலே என தேடி தேடி அழைச்சி அவ தேவி கலாமா இவ தேவி பாலாமா உதயம் தேட்டரிலே ஏ இதயத்தை தொலைச்சி அதை தேவி தேட்டரிலே என தேடி தேடி அழைச்சி அவ தேவி பாலாமா இவ தேவி பாலாமா சாந்தி கமலா பத்மா ஜெயதி ராஜினி ரூபினி 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 சொல்ல மாட்டேன் உதயம் தேட்டரிலே ஏ இதயத்தை தொலைச்சி அதை தேவி தேட்டரிலே என தேடி தேடி அழைச்சி கண்டறிந்த பெண்ணை எல்லாம் காதலித்த தப்பப்பா கண்டுக்குள்ள மனம் பிடிக்கும் கண்டுபிடிக்கணும் அப்பாப்பா முதல் முறை சந்திப்பில் விடுதலை முத்தமிட தப்பாப்பா தொட்டாம தள்ளி இருந்து குடிக்க வைக்கணும் அப்பாப்பா நிதியன வழி இருக்கோ நேரே சென்று நீயே சொல்லு அஞ்சாறு வாரம் வர 5 மீட்டர் தள்ளி நின்று சந்தர்ப்பம் கூட்டு போது சந்தானத்துல முட்டாள் தேவி கல்லாமா இவ தேவி பலாமா இவ தேவி கல்லாமா இவ தேவி பலாமா உதயம் பெற்றவில்லை ஏ இதயத்தை தொலைச்சி அவ தேவி பெற்றவில்லை என தேடி தேடி அலைஞ்சி காதல் ஒரு தப்பிலே எனக்கு ஆகாது புரியில துப்பாலாக நீயா கேட்க கூடாது முறையில காதலே மூடிவிட கூடாது தகத்திரி பரதத்திற்கு தாடி வைக்க கூடாது காதலிக்க ஆசைப்பட்டா கஷ்டப்பட கற்றுக்கப்பா நீளத்தில ஆசைப்பட்டா உள்ளி இருக்கும் ஒட்டுக்கப்பா சிந்திச்சு முடிவெடுத்து நீயும் போய் ஆசைக்கப்பா தேவி கல்லாமா அவ தேவி பல்லாமா தேவி கல்லாமா இவ தேவி பல்லாமா உதயத்தை தெருளே ஏ இதயத்தை தொலைச்சி அவ தேவி தெருளே என தேடி தேடி அழைச்சி அவ தேவி கல்லாமா இவ தேவி பல்லாமா தரம் பலக்கடரம் பலக்கடரம் பலக்கடரா தரம் பலக்கடரம் பலக்கடரம் பலக்கடரா மத்த மேல சூப்பரியா நன்றி நன்றி கைத்தட்டி அன்பு உள்ளவங்களை சித்தப்பாக்க நன்றி நன்றி இந்த வழக்கு தெரிவிக்கிறோம் சித்தப்பு ஒருத்தர் பண்றாரேன்னு அதை நம்ம பார்த்து பண்றது மிகப்பெரிய தப்பு நமக்கு என்ன வருதோ அதை செய்யணும் தம்பி எப்பவுமே நம்ம பண்ணதே அடுத்த ஆள் பண்ணா இருக்கணும் ஆனா அடுத்த ஆள் பண்றத பார்த்தா நமக்கு பிரச்சனை வரும்போது நான் நேத்து தான் சித்தப்பா உணர்ந்தேன் நேத்து தான் உணர்ந்தேன் ஆமா அடுத்த ஆள் பண்ற மாதிரி இருந்துச்சு நான் பண்ணி விட்டேன் என்ன பண்ணு கேட்டு சொல்ல ஆசைப்பட்டு நான் ஒண்ணும் பண்ணல சித்தப்பா நீ ஒண்ணும் பண்ணலையா பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி எங்க ஊர் வளையாங்குளம் முக்கு ரோட்ல ஹோட்டல் கடை இருக்கு முக்கு ரோட்ல ஹோட்டல் கடை இருக்கு சரி. அந்த மதுரை பாண்டியன் விலாஸ் ஆமா ஆமா அந்த ஹோட்டல் கடை இருக்கு சரி சொல்லிவிட்டு ரொம்ப பசியா இருக்கு சொல்லிவிட்டு சரி வேணும் வேற வந்தாலும் வந்துடும் எதுக்கு பார்சலை கட்டிடும்ட்டு ஹோட்டல்ல போய் பேக்க வச்சுட்டு அண்ணே அண்ணே என்ன தம்பி பப்புனுக்கார தம்பி நாளை கிளம்புறேன் ஆமா நாளை கிளம்புறேன் சரி தம்பி என்ன தம்பி வேணும் அண்ணே ரொம்ப பசிக்குது 4 பரோட்டா அந்த பார்சல் கட்டுறேன் ப்ளீஸ் செத்த உட்கார் தம்பி இப்பதான் கல்லுல வேக போட்டுருக்கேன் ஒரு பிரட்டு போட்டுக்கிறேன் அண்ணே பார்சல் கட்டிட்டு உட்கார் தம்பி சரி உட்காந்து அந்த நேரம் ஒரு புல்லட்ல ஒரு முரட்டால ஒருத்த வந்து ஹோட்டல்ல வந்து நிப்பாட்டிட்டு அந்த புல்லட்டுக்காரன் சொன்னேன் அண்ணே ஹோட்டல்கார அண்ணே 4 பரோட்டாவை பார்சல கட்டு அதுக்கு முன்னாடி அந்த பரோட்டாவை பிச்சு போட்டு 4 கரண்டி குழம்ப ஊத்தி 5 பச்சை முட்டைய ஒண்ணா உடைச்சு ஊத்தி கிண்டி பார்சல கட்டிருந்தேன் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் என்னடா இது வரைக்கும் இப்ப எவனும் பரோட்டா பார்சல் கட்டினது இல்லையே இவன் முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்தி கட்டு ஒரு நல்லா இருக்கும் போல நான் சொன்னேன் அண்ணே கடைக்காரன் அண்ணே அந்த புல்லட்டுக்காரனுக்கு எப்படி கட்டுறீங்க எனக்கு அதே மாதிரி கட்டுருக்கேன் சரி தம்பி போயிட்டு நல்லா இருக்கும் போல கட்டுண்டா மாதிரி 2 பேருக்கு பார்சல் கட்டி கையில கொடுத்துட்டா சரி இருந்தாலும் ஒரு சந்தேகம் நீ இதை புடி நீ அதை புடி சொல்லி கையில கொடுக்க நான் போய் இந்த புல்லட்டுக்காரன் போய் கேட்கிறேன் எப்படி அண்ணே புல்லட்டுக்காரனே யாருமே கெட்டாத பார்சல் ஒரு டைப்பா கட்டிருக்கிய இது நல்லா டேஸ்டா இருக்குமா அப்படின்னு கேட்டேன் அதுக்குதான் அந்த ஆளு சொல்றியா யாருக்கு தெரியும் தம்பி நான் இது எங்க வீட்டு நாய்க்கு வாங்கிட்டு போறேங்கிறியா நாசம் பத்து போறவனே நீங்க நாய் ஒண்ணு நானும் நாய் ஒண்ணா மிருதங்கத்தை வித்து கூட நல்ல
சாப்பாடு வாங்கி சாப்பிடுவா அப்படி இல்ல பெட்டியா கூட விப்பா உடப்பா உடப்பமா மாங்கலைனா இருப்பா சித்தப்பா சித்தப்பா அது ஏற்கனவே வில்லேஜ் போய் தண்டடா அப்படியே அதை வீண்டுதா நீ கவலை ஓட்ட வெடி வச்சிருக்காரம்டா சொல்றாரு என்ன பெட்டியில ஓட்ட இருந்தா தான்டா வாசிக்க முடியும் இது விடுங்கப்பா மனசே ஓட்டா தானப்பா கிடக்குது இதெல்லாம் அயலாட ஈஸ்வரி அய்யனார் சக்தி துணை ஏன்னா சிறப்பான முறையில் எந்நகரத்திலும் பொன்னகரமாக திகழக்கூடிய நமது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் சிறப்பான கிராமமான நமது கணக்கி கிராமத்தில் அருள்வாழ்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புற்றுக்கோவில் சுவாமி ஸ்ரீலஸ்ரீ முனியம்மாள் சுவாமி அதிஷ்டானம் மற்றும் ஆசிரமம் 55ஆம் ஆண்டு வைகாசி பரணி குரு பூஜை விழாவை முன்னிட்டு இவர்கள் மடி மிக சிறப்பாக நமது சிங்கார வண்ணொலி மின்னலை கலைஞர்கள் நமது வடக்கு நத்தம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சாதுராமசாமி அவர்கள் தலைமையிலும் மற்றும் நல்லாங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஜி செந்தில்நாதன் அவர்கள் மற்றும் துணை தாசில்தார் திரு பி முத்து அவர்கள் மற்றும் இவர்களது முன்னிலையிலும் மற்றும் கே நெடுங்குளம் திரு கு பிச்சாண்டி குடும்பத்தார்கள் உபயமாக இவர்கள் மேடையில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகுனை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய தமிழகத்தில் தலை சிறந்த நடிகர் பங்கேற்றக்கூடிய சிறப்பான முருகன் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண நாடகம் அதி விமர்சையாக உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. மேலம்னா அப்படி சுறுசுறுப்பா இருக்கணுங்க. பப்புனு வாயை திறந்தா நீங்க டப்பு டப்புன்னு அடிச்சிடும். சும்மா இல்ல என் பொண்டாட்டி அடிக்கிறா சரியே இல்ல. பொண்டாட்டி எப்படி சித்தப்பா மிரட்டுறது? நான் கேட்கிறேன் சும்மா இல்ல சித்தப்பா. வாழ்க்கைன்றதா பல அடிகள் விளக்கம் செய்யும். என்ன அடிச்சாலும் கலங்காத ஒரு ஆள் மட்டும்தான். என்ன காரணம் தெரியுமா? நம்ம பையன் அப்படித்தான் இருக்கா. அதனால மனுஷன் இல்லையா சிறப்பான முறையில் இந்த நாடகத்தில் எங்கு சென்றாலும் வெற்றி கொடி நாட்டு உணர்வில் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் துணை செயலராக பதவியேற்கின்ற அருமை பாசமிகு அண்ணன் ஆரைக்குடி மாநகரம் கண்டெடுத்த சிறந்த தென்னிந்திய நடிகர் சங்க நிறுவன செயற்குழு உறுப்பினருமாகிய எம் கே வல்லரசன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடைக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றொரு நாடகத்தில் குயிலின் மேலாக அழகான முறையில் பாடக்கூடிய நவரச நாயகி கரூர் மாநகரம் கண்டெடுத்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்திய ஆவணம் என்று சபதமேற்று வெளியிருந்துள்ள மதுரை ஊமச்சிகுளம் மாநகரம் அருகாமையில் இருக்கும் கரூர் மாநகரம் கண்டெடுத்த வைகை தென்றல் எஸ்பிபி கீதப்பிரியன் அவர்கள் நாரதர் அண்ட் கலகப்பராக தோன்றுவார். ருத்ரா அது தூக்கி போட்டு குத்துறா உனக்கு கொண்டே ஆல் ரவுண்டு தம்பி ஒழுக்க பாருங்க. நைட்டு தான் ஆல் ரவுண்டு. சரி சரி அருமையான விருது நாடக கலை உலகத்தில் தனக்குத்தானே தாதா என்று வெற்றி கொடி நாட்டி வரும் அளவில் சிறப்பான முறையில் உங்கள் முன்னால் ஆறுமுனைத்தை இசைக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆறுமுனை சக்கரவர்த்தி நமது ஊர் அருகாமிருக்கும் பாறைக்குளம் மாநகரம் கண்டெடுத்த அன்பண்ணா கே முனியாண்டி அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் ஹார்மோனியமன் பின் பாட். பணம் இருந்தா போதும் மடியிலே ஐயா பாசம் என்ன உலகிலே. பணம் இருந்தா போதும் மடியிலே ஐயா பாசம் என்ன தேசம் என்ன உலகிலே. பணமே கடற்கரை
பணம் இருந்தா போதுமாடா மடியில தத்துவம் யாரு கேட்கிறா? அந்த காலத்து கவிஞர்கள் எல்லாம் பழைய பாடல்கள் முறையா எழுதுனாங்க. ஆமா, பணம் இருந்தா போதும் ஐயா மடியில. உண்மைங்க ஐயா, காசு பணம் இருந்துச்சுன்னா 4 பேர் மதிப்பேன். காசு இல்லையா நாய் கூட உங்களை மதிக்காது. ஏன் தெரியுமா? பணத்துக்கு இன்னைக்கு அப்பேற்பட்ட மதிப்பு. சித்தப்பா, நம்ம என்னது பணத்தை வச்சு ஏக்கரா வயக்காடு வாங்கி போட்டாலும் சரித்து, மாடி மாடியா வீடு கட்டாலும் சரித்து, செத்து போயிட்டு ஐசு பட்டி வாடகைத்து எடுக்க போறாங்க. சொந்தமா வாங்கி வீடு வச்சுக்கிற போறாங்க. அதுக்குள்ள இந்த காசை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் போடுற ஆட்டம், ஒன்னே நாங்க எடுப்பானா என்னே நீ எடுப்பானா, எவ்வளவு ஆட்டம். என்ன பண்றதுக்கு அந்த நாயை பிள்ளை பத்தாம தெரியுது, ஒழுக்கமா இருக்கு. நல்ல நாயை பிள்ளை பத்தி வித்துட்டாண்ட போறாதி. சரி விடுங்க. ஒரு விஷயம் தெரியுமா ஐயா வாத்தியார முனியாண்டி ஐயா, பழைய பாட்டை தத்துவமா பாடுவீங்கல்ல. இப்போ உங்களுக்கு நான் பழைய பாட்டு பாடுறேன், நீங்க சரியான ஆளு. இந்த பழைய பாட்டுக்கு என்ன கருத்தம் அதை நீங்க சொல்லணும். சொல்லுவீங்களா? இந்த பாருங்க பாடுறேன். நாணய மனுஷனுக்கு அவசியம், கடனை வாங்கி மாடி வீடு கட்ட கூடாது, அத உடனடியா மனைவி பேரில் உயிரும் எழுத கூடாது. கடனை வாங்கி மாடி வீடு கட்டாத, அத உடனடியா பொண்டாட்டி பேர்ல எழுதாதேங்கிறியா. என்ன காரணம் தெரியுமா? நீங்க கஷ்டப்பட்டு லோன் வாங்கி ஒரு பைக் வாங்குறீங்க, லோனை கட்ட முடியல, லோனுக்கார என்ன பண்ணுவான்? பைக்க தூக்கிட்டு போயிருக்கான். அதே போல நீ பொண்டாட்டி பேர்ல லோனை வாங்கி வீடை கட்டிவிட்டு லோனை கட்டலன்னா லோனுக்கார என்ன பண்ணுவான்? உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிருக்கான். அப்போ பொண்டாட்டி பேர்ல லோன் வாங்க கூடாது தெரியுமா? நீ பதறாத. நாடக கலை உலகத்தின் விருதுக சக்கரவர்த்தி, எங்களது அருமை மாமா, சிறப்பான முறையில் எனது அருமை மைத்துனர், நமது திருப்புவனம், நமது மதுரை திருப்புவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு மாநகர் கண்டெடுத்த அரசு குலமாக போட்டக்கூடிய டிவி ஜெயம் அவர்கள் அருமை மாணவருமாகிய அன்பு பாசமிகு மாப்பிள்ளை ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த என்ஆர் சின்ன ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தொப்பியன் டோலர்.
சந்தேகப்பட்ட நாங்க ஊருக்கு ஆயிடுச்சு கிணத்து மட்டும் போகாத கேட்டா தானே மோட்டர் ரூம் கருப்பாயணி ஹோட்டல் சிறப்பான முறையில் இந்த நாடக கலை உலகத்தில் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றுள்ள அன்பு பாசமிகு அருமை சித்தப்பன் நமது மதுரை அழகர் கோவில் மாநகரம் அருகாமையில் இருக்கும் மீனாட்சிபுரம் என்ன மீனாட்சிபுரம் ரம்முன்னு வருது. ரம்முனாத்த கொஞ்சம் போல கிக்கு ஏறும். ஓ, நாங்க அந்த டைமண்ட் அந்த ரம் இல்ல அந்த கண்ணி படம் போட்டுக்கோம்ல அந்த ரம் பிளாக் பாரஸ் ரம் அருமையான சித்தப்பா மீனாட்சிபுரம் மாநகரம் கண்டெடுத்து எனது ஆரியர் சித்தப்பன் MMS மைக் செட் உரிமையாளருமாகிய MM சரவணகுமார் அவர்கள் ஆல்ரெடி ஒரு சைடு சூப்பர். மக்கள் மனதில் தன் இசை என்ற இன்ப வெள்ளத்தினால் மக்கள் மனதையெல்லாம் கட்டி போட்டு வைத்திருக்கும் அன்பு ஆரியர் சித்தப்பன் அவர்களுக்கும் அருமை மாப்பிள்ளை மைத்துனர் அவர்களுக்கும். தம்பி என்ன சித்தப்பா இவ்வளவு தூரம் நான் பேர் வாங்குறேன்னா அதுக்கு காரணம் யாரு? என்ன காரணம்? உங்களுடைய ஒத்துழைப்பும் என்னோட மனைவி தான். என்ன காரணம்னா நான் என்ன செய்வேன்?
ஏன்ட்ட ஒரு குணம் இருக்கு. என்ன? எந்த வேலையை கஷ்டப்பட்டு பாடுறோம் பாக்குறோமோ அந்த நேரத்துல ஒரு வெறிவரன்றதுக்காக யாராவது நினைச்சுக்கிருவேன். சரி, அப்பத்தான் அவங்கள நினைச்சுக்கிட்டு வாசிப்பேன் பாரு. எப்படி? ஆஹா, அப்ப பொண்டாட்டி மேல வச்சது பாசம் கிடையாதா? சித்தாப்பா. ஆமா. மைசூர் ஓனர் எப்படி? ஏய், MMX பைக் செட் ஓனர்ப்பா. ரெண்டு கோலா ஆறு கேரத்து போடுறீங்க. ஏய், நாலு கேரத்துக்கு போட்டாலும் அதுவும் இசை இல்லையா? சும்மா இல்ல. ஏய், அவன் பொறாம பேசுறேன். அவன் பொறாம இல்ல, அவனுக்கு நம்ம 2 கோலா கட்டலையா? உனக்குமாறு அப்புறம் அடுத்த அவசியம் பேர சொல்ல மாட்டோம். சிறப்பான முறையில் அன்பு சித்தப்பாக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் தாளம் பேச கத்திர தாளையை சொல்லிக்கொண்டு நமது சிந்தாமணி அருகாமிருக்கும் சாமணத்தை மாடுற அன்பு பேசுமா நாகராஜ் அவர்கள் ஆடக்கூடிய ஒரே ஆட்டம் நாகராஜனுடைய சீனம் தாளம் நாகராஜ். அப்படி இதுக்குதான் புகழ் பாடும் வனம் பாடி நானாகினேன் தெய்வீக சக்தி பெற அருள் வேண்டினேன். புகழ் பாடும் வனம் பாடி நானாகினேன் தெய்வீக சக்தி பெற அருள் வேண்டினேன்.